Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் 2024ஓட கட் ஆஃப் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அண்ட் தென் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜ்ல 2024ல என்ன கட் ஆஃப்ல தான் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஆக்சுவலா இது பாத்தீங்க அப்படின்னா 2024 அனாலிசிஸ் படி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அலாட் ஆகும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் அனாலிசிஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கட் ஆஃப். ஓகேங்களா, ஓகே, இப்போ என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தலாம். 2715 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா, ADS கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 156ல வந்து லாஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம க்ளோசிங் கட் ஆஃப் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, BCல பாத்தீங்கன்னா 141, BCM 105, MBC 139.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. SC 89, SCA 111.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமா நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து நம்ம பார்த்தலாம். ஏன்னா கோர்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நிறைய கோர்சஸ் வந்து இந்த காலேஜ்ல இருக்கு அப்படிங்கறனால நம்ம இது மாதிரி நிறைய கோர்சஸ் பத்தி பார்த்தோம்னா டைம் டியூரேஷன் வீடியோக்கு ரொம்பவே அதிகமாகும். அப்படிங்கிறனால முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறதும் அதோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக சிவிலுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறதும், பயோமெடிக்கலுக்கு என்ன கட் ஆஃப், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் IoT அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, IoTக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகிரி OCயில் பார்த்தீங்கன்னா 145லையும், BC 131.5, BCMல வந்து சீட்ஸ் ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகலை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க, இல்லாமலும் இருக்கலாம். அடுத்தது MBCயில் பார்த்தீங்க அப்படின்னா 135.5லையும், SCயில் சீட்ஸ் க்ளோஸ் ஆகலை, SCA க்ளோஸ் ஆகலை, ST ஆல்சோ க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 156ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. BC 141, BCM 133, MBC 137.5, அண்ட் தென் SC 92, SCA 106 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக EC டிபார்ட்மெண்ட் ஓப்பன் கேட்டகரி 154, BC 143, BCM 119, MBC 132, அண்ட் தென் SC பார்த்தீங்கன்னா 93லையும், SCA 122.5லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக EEE டிபார்ட்மெண்ட், EEEக்கு பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். OC கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 148.5லையும், BCயில் பார்த்தீங்கன்னா 140.5, BCMல பார்த்தீங்கன்னா 114, MBCயில் 138, SC அண்ட் SCA பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கு என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸில் ஓப்பன் கேட்டகரியில் 147, BCயில் 138.5, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா BCMல வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. MBCயில் பார்த்தீங்கன்னா 134.5, SCயில் 103.5லையும், SCAல பார்த்தீங்கன்னா 111.5 கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் இந்த 2024 ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் படி 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் என்ன கட் ஆஃப்ல வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு, நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் கேம்பஸில் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. கவுன்சிலிங் கைடன்ஸ், கவுன்சிலிங் ப்ராப்பராக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படிலாம் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.